friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து cauliflower வெச்ச fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய cauliflower எடுத்து கொஞ்சம் hot waterல போட்டு வெச்சுக்கோங்க ஒரு 2 to 5 minutesக்கு. சோ தண்ணியில நம்ம cauliflower சேர்த்துறதுக்கு முன்னாடி கல்லுப்பு சேர்த்து ஒரு 2 to 5 minutes அது நல்லா soak ஆகட்டும். அதுக்கு அப்புறமா வந்து தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வடிச்சிருங்க. இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்திக்க போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் cauliflower fried riceக்கு இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சில்லியா பொரிச்சு எடுக்கணும். அடுத்து 5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு. சோ பச்சரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்த்தறோம்னா நல்லா வந்து கிறிஸ்பியா சூப்பரா வரும். அடுத்து மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது நல்லா வந்து நம்ம mix பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து நல்ல ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். சோ இப்போ உப்பு சேர்த்தியாச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு போட போறது இல்ல. பாதி தான் வந்து போட போறேன். சோ மிச்ச பாதி வந்து பாத்தீங்கன்னா சைடு டிஷ்ஷா வெச்சுக்க போறேன். சோ காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி mix பண்ணிக்கலாம். சோ சுத்தமா தண்ணி இல்லனா கோட் ஆகாத மாவெல்லாம் சோ அதனால இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 to 15 நிமிஷம் இது வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த காலிஃப்ளவர் இருக்கு பாத்தீங்களா? சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சோ நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. சோ சூப்பரா காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்தாச்சு. சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெட் சில்லி சாஸ் prepare பண்ண போறோம். சோ அதுக்கு 4 பல் அளவுக்கு பூண்டும் ஒரு பெரிய 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நான் 2-3 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதை அரைச்சுக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் விட்டு நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 முட்டையை இந்த மாதிரி போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ்னால் கண்டிப்பாக முட்டை எல்லாம் இருக்காது. ஸோ நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ முட்டை இந்த மாதிரி நல்லா உதுத்து வந்தோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. அடுத்து பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். அடுத்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த க்ரீன் சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாவை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு சாஸ் ரெடி. தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல ரெட் சில்லி சாஸ் அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் போட்டு கிரைண்ட் பண்ணேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வரமிளகா கூட போட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வரமிளகானா ஒரு 3லேருந்து 4 வரமிளகா வைக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம முட்டை சேர்த்திக்கலாம். முட்டையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அப்போ நல்லா மசாலாஸ்லாம் கோட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தான். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக 2 பேத்துக்கு இது போதுமானதாக இருக்கும். ஸோ முட்டை சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். பட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிதமான சூட்டில் வச்சு நம்ம கலரி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ சூப்பராக இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இதுலேயே கேரட் பீன்ஸ்லாம் சேர்த்துலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே முட்டை காலிஃப்ளவர் சேர்த்திருக்கனால உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் சேர்த்திட்டேன். ரைஸ் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கலாம். அப்புறம் வெங்காயத்தாள் சேர்த்திக்கலாம். ஸோ எப்படி சேர்த்தினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு வாட்டி வெறும் முட்டையும் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் வந்து நான் சேர்த்த போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம். இல்லாட்டி வேண்டாம். ஸோ இப்போ வந்து நல்லா சூடாக சர்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கட்லெட் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.